அண்ணே, அந்த பையனை பாத்தீங்களா? இடையில எப்பவாவது வந்தாப்லையா? நீ சொன்ன அடையாளத்துல யாரும் வரலமா. அவன் ஊர் பேர் கூட தெரியாம எப்படிமா கண்டுபிடிக்கிறது? நீங்க பாத்தீங்கன்னா என் நம்பரை கொடுத்து பேச சொல்றீங்களா? ஐயோ, எல்லாம் என் தலையெழுத்து. எத்தனை வாட்டி சொல்றது, உனக்கு புரியாதாம்மா? வந்தா சொல்றேம்மா, போமா. அண்ணே, கொஞ்சம் கருப்பாதான் இருப்பாப்ல. தாடி கூட கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருப்பாரு. பச்சை சட்டை போட்டிருப்பாருன்னு. இதையே கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. என்ன கொஞ்சம் நிம்மதியா வேலை பார்க்க விடுமா. நீ சொன்ன அடையாளத்துல இது வரைக்கும் யாரும் வரலமா, போமா. என் பேரு பிரியா விஸ்வநாதன். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா எனக்கும் அமெரிக்கால செட்டில் ஆகணுங்கிறது தான் என்னோட பல வருஷ கனவு. யூஎஸ் போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டில்ஸ் எடுக்கலாம் நீங்க வந்தேன். அப்பதான் அந்த ஸ்வீட் ராஸ்கலை சந்திச்சேன். எனக்கு சக மனிதர்கள் பத்தியும் வாழ்க்கையை பத்தியும் ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயும் எப்போதும். சுருக்கமா சொல்லணும்னா நான் ஒரு சுயநலவாதி. ஆனா பழகன ஒரு நாள்லயே என் ஐடியாலஜிஸ் எல்லாத்தையும் உடைச்சு தூள் தூளாக்கிட்டான் அந்த ஸ்டூபிட், என் செல்லமான ஸ்டூபிட். இன்னைக்கும் அவனை தேடிதான் வந்திருக்கேன். பார்க்க முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். சூப்பர், நைஸ். ஹலோ, எதுக்கு என்ன ஸ்டில் எடுத்தீங்க? ஒரு இந்திய இளைஞனின் காலை 10 மணி FBல போட்டா லைக்கும் கமெண்ட்ஸும் அள்ளும்ல, அதுக்கு தான். ஹலோ, ஸ்டில் எடுத்ததான் எடுத்தீங்க. கண்ணை மூடி இருக்கும் போது எடுத்தீங்கன்னா டெட் பாடி மாதிரிலாம் இருக்கும். இப்ப வேற போஸ் கொடுக்குறேன், எடுக்கிறீங்களா? இது எப்படி இருக்கு? இது வேண்டாமா? இது இப்ப காலையில 10 மணிக்கு பார்க் பெஞ்சில தூங்குற பொறுப்பு விளக்கென்ன போஸ் குடுக்கறாராம், போஸ். போங்க பாஸ், அங்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு. வேண்டாம்னா போங்க. ஹலோ, சும்மா தானே இருக்கீங்க, வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல? ஏங்க, ஸ்டில் எடுக்க ஹெல்ப் பண்ண ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறீங்க? வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே இருந்தீங்க. உங்களுக்கு வேலை கொடுத்ததுக்கு நீங்க தாங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏங்க, உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாமா? ஹலோ, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ஃப்ரேமை கட் பண்ணாதீங்க. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க? அதாங்க, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே தோணும்ல, இவ தான் நம்ம ஒய்ஃப், இவ தான் நம்ம லைஃப்னு தோன்றத பத்தி. அது பெரிய சீட்டிங். சரிங்க, நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். உங்களை பார்த்தவனே பிடிச்சி போச்சு. நீங்க தான் என் ஒய்ஃப், நீங்க தான் என் லைஃப், எல்லாமே நீங்க தான். என்ன சொல்றீங்க? லூசு, சும்மா லொடலொடலுடன் வாய் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. தள்ளி நில்லுங்க. என்னது லூசா? இப்போ எவ்வளோ திட்டணுமோ திட்டிக்குங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் திட்ட முடியாது. என்னது? ஒன்றும் இல்லை, போங்க, பின்னாடியே வரேன். என்ன, என் மேல கோவம் வருதா? என்ன திட்டணும் போல தோணுமே. சேச்சா, நீங்க தானங்க திட்டினீங்க. என் லைஃபே நீங்க தான். நீங்க திட்டாம வேற யார் என்ன திட்ட போறா? திட்டிக்குங்க. ஐயோ, உங்களை சோம்பேறின்னு தான் நினைச்சேன். இப்பதானே தெரியுது உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதுன்னு. சரி, பரவாயில்ல, விடுங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா? அதாவது சந்திப்புகள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
சப்பா முடியல. சரி ஓகே, கூல் கூல் கூல். இப்ப நீங்களும் நானும் சந்திச்சிருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. அட என்னன்னு தான் கேளுங்களேன். ம், இன்னில இருந்து நீங்களும் நானும் லவ் பண்ண போறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணமும் பண்ணிக்க போறோம். என்ன சொல்றீங்க? நான் என்னங்க சொல்றது? என் லவர் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். லவ்வரா? ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன், அதையும் கேட்டு போங்க. ஃபிகர் சுமாரா இருந்தாலே சுனாமி மாதிரி சுத்துவாங்க. நீங்க சூப்பரா இருக்கீங்க, சும்மா விடுவாங்களா? முன்னாடி என் கண்ணில் பட்டிருக்க கூடாது, போங்க நீங்க. அப்பா, இதோட அந்த ஈசல் தொல்லை ஒழிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா எங்க விட்டான் என்ன? சும்மா லொட லொட லொடன்னு பேசுறதே தீவிரமா பண்றவன் காதல் வந்தா சும்மா இருப்பானா? எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் பொறுமையா தாங்கிக்கிட்டு என்னை இன்ஸ்பயர் பண்ணிட்டான். இடியட். நான் தான் ஆல்ரெடி கமிட்டட்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன ஃபாலோ அப்? அப்படிலாம் இல்லைங்க. நீங்க லவ் பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே கண்டுக்காம போயிட்டேன்னா ஏதோ சுயநலமா முடிவெடுத்த மாதிரி தெரியும். கண்ணுக்கு முன்னாடி பிடிச்ச பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நீங்க லவ் பண்ணலன்னா நான் உங்களை லவ் பண்ணிட்டு போறேன். ஐயோ நாராயணா, இந்த கொசத்துல தாங்க முடியலையே. சரி ஓகே, விடுங்க விடுங்க. இது கேனன் D300 தானே? இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? லோ லைட்ல கூட ஃபுல் ஓப்பன்ல தாங்கும். பிளர் அவுட்லாம் சூப்பரா வரும். ம், அப்புறம் ஏங்க காலம்ல இருந்து எடுத்து ஸ்டில்லாம் அன்சேஃப்லயே எடுத்துட்டு இருக்கீங்க? ஹலோ, இது அப்பவே சொல்லிருக்கலாம்ல. நான் பேசுறது எங்கெங்க கேட்டீங்க? ஒன்னு அறிவால உணரணும், இல்ல அனுபவம் உணர்த்துட்டுன்னு பேசாம இருந்துட்டேன். கொடுங்க கேமராவை. ம், இப்ப எடுங்க, எல்லாமே சூப்பரா வரும். ம். எப்பவுமே ஒரு விஷயத்தை தொட்டா அதை பத்தி முழுசா தெரியுதோ இல்லையோ, அடிப்படை விஷயத்தையாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்க பேர் என்ன சொன்னீங்க? நான் சொல்லவே இல்லையே. சரி இப்ப சொல்லுங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? சரி சொல்ல வேண்டாம். உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்க. உங்க வரலாறே சொல்றேன், உங்க பேர் முதற்கொண்டு. அவசியமே இல்ல, ஆளை விடுங்க போதும். சரி வேண்டாம், உங்களுக்கு தான் நஷ்டம். என் பேர் சொல்றேன். உங்க பேர் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? இப்ப வேண்டான்னு சொல்லிட்டு பின்னாடி என் பேர் தேடி அலையக்கூடாது. ஹலோ, சும்மா தொண பேசிட்டு இருக்காம உருப்படியா ஒரு காரியம் பண்ணுங்க. புடிங்க, நான் அங்க நிக்கிறேன். ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு போட்டோ எடுங்க. ம். சூப்பர். பாப்கார்னை பார்த்ததே இல்லையா? ஐயோ முடியல என்னால. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அப்படிலாம் பார்க்காதீங்க. குப்பைய குப்பைத்தொட்டில தாங்க போடணும். அதாங்க எடுத்து வச்சேன். அதுக்கு தான் கவர்மெண்ட்ல இருந்து ஆளை வச்சிருக்காங்களா க்ளீன் பண்றதுக்கு. அதையே நீங்க பண்றீங்க. ஏங்க கவர்மெண்ட்டே எவ்வளவு வேலையை தாங்க பார்க்க முடியும்? எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்தே எதிர்பார்த்தா எப்படிங்க? நமக்காக தான் எல்லாம், இல்லைன்னு சொல்லல. நாமளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே, நமக்கு நாமே. ஓகே சாரி. சரி பரவாயில்ல, விடுங்க. சரி, டாப் லைட் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே ஸ்டில்லாம் சரியா வராது. நான் கிளம்புறேன். அட வெயிட் பண்ணுங்க, இங்க ஹைலைட்டு அப்படியே தண்ணிக்குள்ள சூரியன் மறையும். இருந்து பார்த்துட்டு போங்க. இல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன். பாய். ஓகே பாய். நைஸ் மீட்டிங் வித் யூ. உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். என்னன்னு? உங்களுக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு. கொல்ல போற உங்களை. ஏய் நில்றா. ஏமா உனக்கு தெரிஞ்ச வேணாமா அவன்?
நே யாரும் தெரியாதுனே, ஓவரா பேசுறாப்புல. என்னன்னு கேளுங்க. யாரா நீ? அண்ணா விடுங்கண்ணா அண்ணா. எந்த ஊரா? அடிக்காதீங்கண்ணா அண்ணா. விடுங்கண்ணா. நாட்டுல பொம்பளை அண்ணா, பிள்ளைய தனியா விட மாட்டீங்க. விடுங்கண்ணா அண்ணா அண்ணா. விடுங்கண்ணா அண்ணா. அண்ணா, அண்ணா, அடிக்காதீங்கண்ணா. நே அந்த பையனை பாத்தீங்களா? உங்களால பார்க்க முடிஞ்சா பார்த்தா என் நம்பருக்கு கூப்பிட சொல்லுங்கண்ணே. போமா உனக்கு வேற வேலையே கிடையாது. நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை ஞாபகப்படுத்துறதுக்குனே சில விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச கலர், ட்ரெஸ், பாட்டு, சினிமான்னு அந்த கிறுக்கு நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துற விஷயம் என்ன தெரியுமாங்க? சப்பாத்தி. சந்தோஷமாங்க இப்ப. ரியலி சாரிப்பா. நான் ஏதோ திட்டுவார்னு தான் நினைச்சேன். இப்படி அடிப்பார்னு நினைச்சு கூட பார்க்கல. சரி பரவாயில்ல விடுங்க. அடி வாங்குறத வேடிக்கை பார்த்துட்டு போகாம திரும்ப வந்தீங்களே, அது வரைக்கும் சந்தோஷங்க. எனக்கு ராகு திசை, சனி புத்தி, யார்கிட்டயாச்சும் வாங்கி கட்டிக்கணும்னு இருக்கு. அதுக்கு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? விவரமா பேசுற மாதிரி தெரியுது. அஸ்ட்ராலஜில நம்புவீங்களா? அதுவும் ஒரு அறிவியல் தாங்க. நம்ப வேண்டாம் விடுங்க, வேலையை மட்டும் பாருங்க, அதான் சாமி. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? நான் படித்தது சிவில் இன்ஜினியரிங். நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இருக்கவே இருக்கு கூகுள். நான் படித்தது ஆதரவற்றோர் பள்ளியில் தான். காலையில் வெட்டியாக படுத்துருக்குன்னு கேட்டிங்களே, அங்கே தாங்க எங்கள் வீடு இருந்துச்சு. ஒரு பெரிய வெள்ளம் குடும்பத்தையே அப்படியே மூழ்கடிச்சிருச்சு. நான் மட்டும் உயிர் பொழைச்சேன். அதுக்கு கூட ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க. அனாதையா நின்ன சில நல்ல மனுஷங்க தான் படிக்க வச்சாங்க. மனசு சரியில்லைன்னா அங்கதாங்க வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவேன். அப்புறம் லைஃப் அப்படியே அப்படியே போயிட்டு இருக்குதுங்க. சாரிப்பா. சரி, இந்த அஸ்ட்ராலஜி பத்தி சொன்னீங்களே, உங்களுக்கு பார்க்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்க, உங்க வரலாறே சொல்றேன். 15/1/1991 மதுரை. எல்லாத்தையும் உடைச்சு ஓப்பனா சொல்லட்டுமா? எங்க சொல்லுங்க பாப்போம். கடைசியா ஒரு பாயிண்ட். உங்களுக்கு லவ் இருக்குன்னு சொன்னது போய். ஒரு பையனால பெரிய அசிங்கத்தை சந்திச்சிருப்பீங்க. அட விடுங்க, இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு. நான் என்னடா பண்ண? நான் உன்ட்ட என் வேலை உண்டுன்னு தானே இருந்தேன். என்ன என்ன கேவலப்படுத்தின? நான் உங்களை சொல்லல, அவனை சொன்னேன். ஏங்க ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? முள்ளால தாங்க எடுக்கணும். வேணாம், நான் எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே உட்காந்துக்கிறேன். ஆமாங்க, முள்ளால தாங்க எடுக்கணும். ஒரு காதலை மறக்க இன்னொரு காதல். போதும்பா, ஒரு காதலே போதும். சரி விடுங்க, லவ்வே வேண்டாம். நான் சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். இருங்க வெயிட் பண்ணுங்க. அப்படி பார்க்காதீங்க. என்னைய பார்க்கல, சப்பாத்திக்கே வலிக்காம சாப்பிடுறேன்னு டயலாக்லாம் விடுவீங்க. இந்தாங்க 3 இருக்கு, எனக்கு 1 போதும், நீங்க 2 சாப்பிடுங்க. வேண்டாங்க, நீங்க 2 சாப்பிடுங்க, எனக்கு 1 போதும். இல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்ல நீங்க சாப்பிடுங்க. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. நீங்க சொல்றத பார்க்கும்போது எப்படி தெரியுங்களா இருக்கு? ஒரு காட்டுல தண்ணி பஞ்சமா. அங்க கொஞ்சம் போல தண்ணி இருந்துச்சான். ஒரு ஆண்மானும் பெண்மானும் தண்ணி குடிக்க வந்துச்சான். ரொம்ப நேரம் ஆகியும் தண்ணி தீரலையாம். என்னடான்னு பார்த்தா ஆண்மான் குடிக்கிட்டோன்னு பெண்மான் வெயிட் பண்ணிச்சான். பெண்மான் குடிக்கிட்டோன்னு ஆண்மான் வெயிட் பண்ணிச்சான். இவ்ளோ அடி வாங்கியும் நீங்க திருந்தலல்ல. குடுங்க சப்பாத்திய. சொல்லுங்க, அடுத்து எப்போ சந்திக்கலாம்? நெக்ஸ்ட் வீக் வருவீங்களா? அடுத்த வாரம் இந்நேரம்லாம் எல்ஏல ஜெட்லாக்ல இருப்பேன். என்னோட சைல்ட்ஹுட். ஏங்க உங்களை மாதிரி திறமையான ஆளுங்க எல்லாருமே ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டா இந்த ஊரே யாருங்க காப்பாத்துறது? நான் ஒருத்தி போறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல.
திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, தட்ஸ் ஆல். திரவியம் தேடிட்டு இங்க வந்துட்டா பரவாயில்ல, எல்லாரும் அங்கேயே போய் செட்டில் ஆயிடுறீங்க. உங்க ஊர்ல திறமைக்கு வேலையும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. எங்க பார்த்தாலும் பொல்யூஷன், கரப்ஷன், எக்ஸெட்ரா ஹலோ, எக்ஸெட்ரா. உங்க லாஜிக்கே தப்பு. ஆட தெரியாத பிள்ளை தெரு கோணம்னு சொல்ற கதையா இருக்கு. இது சுத்த செல்ஃபிஷ்னஸ், எஸ்கேபிசம். நமக்கு கல்வி, கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த நம்ம ஊரை அனாதையா விட்டுட்டு போறது தாய்க்கு செய்கிற துரோகம் நான் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, கூல் கூல். நமக்குள்ள எதுக்கு ஆர்குமெண்ட்? நான் யூஎஸ் போறேன், தட்ஸ் ஆல். எவ்வளவு குடிக்கணுமோ குடிச்சுக்கோங்க. இனிமேட்டு இந்த மண்ணும் வேறும் கலந்த சுத்தமான தண்ணியை குடிக்க வாய்ப்பே கிடைக்காது. ஏங்க, நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் கிளம்புறேன். ஹலோ, வெயிட் 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 இருங்க. சன்செட் வரும், அதையும் ஸ்டில் எடுத்துட்டு போய் உங்க அமெரிக்காவில் போய் போட்டு காட்டுங்க. ஓகே. டே ஸ்டூபிட், நீ ஆசைப்பட்ட மாதிரியே என் உழைப்பும் என் திறமையும் நம்ம மக்களுக்கே பயன்படட்டும்னு நான் இங்கே வந்துட்டேன். நீ எங்கடா இருக்க? நான் பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரமா என்ன தேடி வாயேன். அது எப்படி என்னை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு? அப்படி என்ன பிடிச்சிச்சு என்கிட்ட? நான் அழகா இருக்கேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏங்க, பிடிக்காம இருக்கிறது 1000 காரணம் சொல்லலாம். பிடிச்சு போச்சு, தட்ஸ் ஆல். வேற ஏதாச்சும்? வேற ஏதாச்சும்னா நீங்க கொஞ்சம் கிரியேட்டிவான பொண்ணு, தைரியமான ஆளு, போனா போகுது, கொஞ்சம் அழகாவும் இருக்கீங்க. அப்புறம் நான் ஒரு பெரிய வேலை செய்ய போறேன், நீர் மேலாண்மை. அப்படின்னா? நமக்கு தண்ணிக்காக இந்த ஸ்டேட்காரங்குடி சண்டை, அந்த ஸ்டேட்காரங்குடி சண்டை. இந்திய நதிகளை ஒன்னாக்க முடியுமோ தெரில, ஆனா கடல்ல வேஸ்டா கலக்கிற தண்ணியெல்லாம் சரியா பயன்படுத்தினாலே தரிசாகிற நிலத்தெல்லாம் காப்பாத்திடலாம். வாவ், சூப்பர். ஆமா, சூப்பர் மட்டும் சொல்லுங்க. உங்க அறிவு திறமையெல்லாம் அமெரிக்காவில் உனக்கு நினைவிக்க போறீங்க. நீங்க அமெரிக்கா போங்க, இல்ல ஆஸ்திரேலியா போங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறோம். இப்ப நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க, பண்றேன்னு சொல்லுங்க, பண்ணிக்கிட்டோம்னா நெருப்புன்னு சொன்னா வாய் சுடுவாங்க போகுது. அப்படி பண்ணிக்கிட்டோம்னா எனக்காக தான் வாழ்வீங்க. எப்படி? இப்ப கல்யாணம் புதுசுல நான் உங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்பேன். நமக்குள்ள சண்டையே வராது. அப்படி இருக்கிறது உங்களுக்கே போர் அடிச்சு போய் ஒரு கட்டத்துல கேட்பீங்க, உனக்கு என்னதான்டா பிடிக்கும்னு. அந்த கேள்விக்கு அப்புறம் நீங்க எனக்காக தாங்க வாழ்வீங்க. இல்ல நல்லா இருக்கும்ல? ஐயோ ஐயோ ஐயோ, உங்ககிட்ட போய் என் வாழ்க்கைய பத்தி பேசுறேன் பாருங்க. நீங்க சரியான ஆளுங்க. விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம், உந்தன் வீரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும். விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம், உந்தன் வீரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும். அர்த்தஜாமங்களில் நடக்கும் இன்ப யாகங்களில் கனியிதழ்களில் வேதங்கள் நீ ஓதலாம். விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம். அவன் கூட பழகுன கொஞ்ச நேரத்துல எங்க அப்பாவை ஞாபகப்படுத்திட்டான். எப்ப பார்த்தாலும் லொடலுடன் நான் ஸ்டாப் பேச்சு. என் மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டான், எங்க அப்பா மாதிரியே. ஏங்க, விளையாடு தாங்க சொன்னேன், சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க அப்பா கூட இப்படிதான். நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஆனா நான் தான் அவர் பேச்ச கேட்டதே கிடையாது. இப்ப அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும் போல இருக்கு. ஆனா அவர் இப்ப இல்ல. ஓகே, டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. ஏதோ சன்செட் வரும்னு சொன்னீங்க, சன் வேற எங்கேயோ போயிடுச்சு. என்னை இருக்க வைக்கிறதுக்காக தானே சொன்னீங்க?
பயங்கரமான ஆளுப்பா நீங்க. நீங்க இருன்னு சொன்னப்ப எனக்கு கிளம்பணும் போல இருந்துச்சு. இப்போ உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல இருக்கு. ஆனா நீங்க கிளம்ப சொல்றீங்க. ஓகே பாய். ஓகே பாய். ஓகே பாய். பாய். ஓகே பாய். நீங்க கிளம்பலையா? நான் போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. இவ்வளவுதாங்க நடந்துச்சு. அவனை விட்டு பிரியறப்ப அவன் பேர் அட்ரஸ் கேட்கணும் போல இருந்துச்சு. ஆனா என் ஈகோ தடுத்துருச்சு. அப்புறம் யூஎஸ் போனேன், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் அந்நியமா இருந்தது, மனசுக்கு செட் ஆகல. அப்புறம் என்ன ஓவர் நைட்ல கிளம்பி வந்துட்டேன். அவன் என்ன ஒரு நாள் தான் இன்ஸ்பயர் பண்ணான். முதல்ல சும்மா கேஷுவலா தான் அவனை தேட ஆரம்பிச்சேன். அந்த தேடல் கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை அரிச்சு இப்ப அவன் இல்லாம நான் இல்லைன்னு ஆயிடுச்சு. FB, ட்விட்டர், வாட்ஸ்அப்னு என் தேடல் தொடருது. நாங்க ஒன்று சேரணும்னு காதல் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.